செகண்ட் டேயோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் முள்ளங்குறிச்சி வர்சஸ் குளந்தரான்பட்டு ராஜா மெமோரியல் 2 டீமுக்கான மேட்ச். கார்த்திக் ஸ்ட்ரைக்ல பவுலரும் கார்த்திக். முதல் பந்தய சுவிட்ச் ஹிட் குயிக்கரான டெலிவரி டாப் ஹிட் ஸ்டார்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஹேக்கிங் லென்த் கரெக்டாக ஆடி இருக்காங்க. கேப்பில் போயிருக்கு, ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக ஓடிடுவாங்க. அங்கே சுந்தர் ஜோ பொறுமையாக வந்தார். இங்கே 2 பேட்ஸ்மேன் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. தேர்ட் ஒன் நேருக்கு நேர் டிரான்ஸ்ஃபர் பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா லாங் ஆஃப்ல ஸ்டாப் பண்ணலங்க, பவுண்டரி போயிடுச்சு. இங்கே பவுண்டரி. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் பால் நீல ஃபீல்டர் லைனில் வச்சு போஸ்டாரு கேட்சர். விக்கெட் முதல் விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் முகேஷ் வந்திருக்காரு. குயிக்கரான டெலிவரி ஆஃப் கட்டர் வேரியேஷன் டாட் பால். சூப்பர் பிளேயோட கடைசி ஒரு பந்து அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட்டோட ஓவர் எண்ட் ஆயிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, 6 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கு நான் செகண்ட் ஓவர் சுந்தர் லோ கேப்டாக நல்லா போட்டிருக்காரு. 1 மோர் டாட் பால், ஹாட்ரிக் டாட் பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் எங்கள் முள்ளங்குறிச்சி. செகண்ட் ஒன் ஒரு சிங்கிள் ஓடிடுறாங்கன்னு பார்த்தா சிங்கிள். தேர்ட் ஒன் குத்துநாயத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டேரக்ட் வைடு. குத்துநாயத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நோ பால் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு, பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா நீலமணி நல்லா ஸ்டாப் ஒரு சிங்கிள். லோ கேப்டாக வந்துருச்சுங்க, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஒரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியல, இன்னொரு ஃபீல்டர் கரெக்டாக போயிருக்காரு சக்தி. இங்கே ஒரு சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 12 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கு நான் 3வது ஓவர் அகைன் வீட்டு கார்த்திக் நேருக்கு நேர் கையில் போட்டு ஸ்டாப் பண்ணிச்சு, பவுண்ட்ரி போகாது. பின்னாடி விக்கியும் வேட்டி வந்திருக்காரு, ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்லோயராக போட்டிருக்காரு, ஒரு சிங்கிள். போன பால் ஹிப் நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். நேருக்கு நேர் ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு. ஃப்ரீ ஹிட் பாலையும் தெளிவாக ஆட விடாமல் போட்டிருக்காருன்னு சொல்லலாம் பவுலர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து வந்து உடம்புல போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸுங்க, கொஞ்சம் தான் இல்லைன்னா ஸ்டம்பில் போட்டிருக்கோம். இங்கே படலை ஸ்டம்பில், அங்கேயும் படல, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு சிங்கிள். ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. 3வதோட கடைசி ஒரு பந்து ஓவர் பவுன்ஸ் ஆகிருக்கு ஒயிடு. லாஸ்ட் ஒன் ரீபால். இதுவும் கேப்பில் அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக 2க்கு வாய்ப்பான்னு பார்த்தா நவீன் பாலுக்கு விரட்டி போனார். கரெக்டான பேக்கப் இந்த பக்கமும் வந்திருக்காங்க. சிங்கிள் டு எண்ட் ஓவர் 3வது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 3 ஓவருக்கு 21. 4வது ஓவர் சிட்டு வந்திருக்காரு. ஹேக்கிங் லென்த் காலை போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் போன பால் டாட்டு. இந்த பால் வெயிட்டாக அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இதை தாண்டறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாஸ் போயிடுச்சுங்க. இங்கே இந்த மேட்சுக்கான முதல் 6 பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் இங்கே முகேஷ். போட்டியின் முதல் சிக்ஸை அடித்த முகேஷ் அவர்கள் ஆடுமுறை. நெக்ஸ்ட் ஒன் மறைச்சாட பார்த்தாரு, கேப்ல போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பிடலாம்னு பார்த்தா நல்லா ஸ்டாப். அங்கே சுந்தர் ஒரு சிங்கிள். போன பால்ல ஒரு பவுண்டரி போன ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. சாரி, நல்லா அடிச்சிருந்தாரு. 1 2வது ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டாக வந்திருக்காரு, ஒரு சிங்கிள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 33 அடிச்சிருக்காங்க. அதுக்கான 5th ஓவர் சுந்தர் சிங்கிள் மட்டும் ஓடணும்னு நினைக்கிறேன். சிங்கிள். போன பாலாக ஒரு ஒயிட் போயிருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு, சிங்கிள் மட்டும் ஓடணும்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் ரகு பேட்ஸ்மேன் ரொம்ப லோ கேப்டாக வந்தது, கரெக்டாக ஆடி இருக்காருங்க. ஆனால் ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க. நல்ல ஷாட், ஃப்ளெக்சிபிளாக அடிச்சிருந்தாரு ரகு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஆனால் இதுக்கும் ஃபீல்டர் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். விக்கி இருந்திருக்காரு, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் அவுட் ஆட பார்த்தா டைமிங் கொடுக்காம போட்டிருக்காரு. டாட் பால். சுவிட்ச் ஹிட், ஆனால் பேட்டில் பண்ணல, கீப்பரை பிடிக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் பைஸில் ஒரு சிங்கிள். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 39 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட நவீன் முதல் பந்து ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு, திருக்கல் பந்து டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போயினார்.
அகலப்பந்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச் ஆட பார்த்துருக்காரு. கேப்பில் போயிருக்கு. சிட்டு இருக்காரு ஃபீல்டர். 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பிடணும்னு பார்த்தா நல்லா ஸ்டாப், நல்ல த்ரோ, ஒரு சிங்கிள். சூப்பராக ஆனாருங்க. நோ லுக்கில் ஆனார்னு சொல்லலாம். நல்லா ஆடிந்தார் பேட்ஸ் பண்ணுறாரு. 1 2க்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா ஓட்டாங்க 2. ரன்னிங்கும் பாஸ் ஆகியிருந்திருக்காங்க. ரிமைனிங் 2 இருக்குது. டாட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 டெலிவரி. டார்கெட் சிட்டிங் பால். வரட்டி ஆனாருங்க. ஸோ நல்ல ஷாட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். 1 2க்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா அடிக்கிறாரா போறாரான்னு பார்த்தா போயிட்டு அடிச்சிருக்காரு. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச மேலே 45 அடிச்சிருக்காங்க. 46 டார்கெட் முள்ளங்குறிச்சி. இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்ப்போம். சுந்தர் சைக்கிள கமலேஷ் முதல் ஓவர். விக்கி செகண்ட்ல இருக்காரு. முதல் பந்தே பவுண்டரிக்கு வாய்ப்பா பந்து போயிருந்தா ஸ்டாப் ஆகுதான்னு பார்த்தா விரட்டி போனாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல் பந்துலேயே ஒரு 2 ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த முறையும் அதே திசை ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. ஆனால் பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீல்டர் ரெடியாகவே தாண்டி போயிருக்காரு. இதையும் 2ஆக மாற்றிடுவாங்களா? எஸ் மாற்றிட்டாங்க. பேக் டு பேக் 2 பால் டபுள். தேர்ட் ஒன் அதே திசையில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் பவுன்ஸ் ட்ரை பண்ணுற வரைக்கும் இதுதான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் நினைக்கிறேன் பேட்ஸ்மேன் இருந்து. 3வது டபுள் கண்டினியூஸாக 3வது பாலில் ஓடி எடுத்துருக்காங்க. 4th ஒன் நேருக்கு நேர். இந்த முறை பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. போயிடுச்சுங்க பவுண்டரி. 3 டபுளுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு இங்கே சுந்தர். 5th ஒன் கேப்பில் அதிகபட்சம் சிங்கிளுக்கு மட்டும் வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் ரன்னிங்லேயே எடுத்தார் பால. ஒரு சிங்கிள். லாஸ்ட் டெலிவரி. அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்தே ஒரு ஃபுல் ஷாட் கரெக்டாக அடிச்சிருக்காரு. இங்கே கண்டிப்பாக இது தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு. இங்கே முதல் ஓவரில் ஒரு பவுண்டரி 3 டபுள் ஒரு சிங்கிள் ஒரு 6ன்னு எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 17 ரன் அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி. செகண்ட் பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஒன். மறைச்சு போல் ஷாட் போக ஓவர் பவுன்ஸ் ஆயிருக்கு. டாட் பால். செகண்ட் ஓவர் பட வசந்த் அவருக்கான செகண்ட் பால். கேப்ல போயிருக்கு. அதே பட்சம் இது ஒரு சிங்கிள் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். தேர்ட் ஒன் ஒயிட்னு நினைக்கிறேன். ஆட்டக்காரர்கள் விளையாண்டு கொண்டு டாட் பால். நல்ல பந்தை வீசினால் மட்டுமே உடம்புல பட்டிருக்கு. குயிக்கரா ஒரு சிங்கிள். அங்கேயும் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாப்டர் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு. தாண்டி போகுதா? போயிடுச்சுங்க 6. இங்கே அலட்சியமாக அடித்தார். அதுவும் தாண்டி போயிருக்கீங்க 6. இதோட கடைசி ஒரு பந்து. டிசன் டிஃபன்ஸ் தரையில் ஆடி இருக்காங்க. ஒரு டாட் பால் டு எண்ட் ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிஞ்ச மேலே 26 அடிச்சிருக்காங்க. ஒயிட்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். தெளிவாக தரையில் ஆடி இருக்காங்க. இதுவும் சிங்கிளாக தான் மாறும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. யங்ஸ்டர் கையில் இருந்து நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு சுவிட்ச் கிட் கரெக்டாக அடிச்சிருக்காரு. இங்கே தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஸ் போயிடுச்சு. இங்கே 6 சுவிட்ச் கிட் திரும்பியும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நேருக்கு நேர் அடித்தார். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. ரொம்பவே பவுன்ஸ் ஆகிருக்கு. டேரக்ட் ஒயிட். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் கேட்சான்னு பார்த்தா கையில் பட்டு போயிடுச்சு. பவுண்ட்ரி. 4. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேட்சுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் இல்லை நல்லா டேக்கன். விக்கெட் எடுக்கிறாங்க. விக்கெட்டோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 3வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன். கேப்பில் அதே பட்சம் சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பால் சிங்கிள். செகண்ட் ஒன் முதல் பந்தே ஒரு கிளாசிக் அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். நீலமணி அவர் சந்தித்தா முதல் பந்தில் போன 6ஓட மேட்சே வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே குயிக்கரான ஒரு வின் முள்ளங்குறிச்சி பக்கமாக. இங்கே முதல் அணியாக 2வது டேவில் முதல் சுற்று வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க.